வணக்கம், நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பூத்திருக்கிற கலரான ரோஜா பூக்களை அறுவடை பண்ணிடலாம். நம்ம கொடுக்குற உரத்தினால எவ்வளவு மொட்டுக்கள் அழகாக வந்து பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்திருக்குன்னு சொல்லி. இந்த வகை ரோஜா பூ வந்து மொட்டு தாமரை மொட்டு மாதிரியே இருக்குது, நல்லா குண்டாக இருக்குது, நிறைய இதழ்கள் உள்ளார இருக்குது. இன்றைக்கி எனக்கு இதில் வந்து ஒரு 5 பூ நான் பறிச்சுக்கிட்டேன். இன்னொரு 3 பூ வந்து மொட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்தது வந்து இந்த ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த இதழ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து எனக்கு ஒரு 3 பூ கிடச்சிது இன்றைக்கி. அடுத்தது நம்மளுடைய 7 டேஸ் பூ. இதில் நிறைய மொட்டுக்கள், சைட் பிரான்ச்சஸ் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்துச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு 3 பூ இதிலேருந்து பறிச்சுக்கிட்டேன். மீதியெல்லாம் கொஞ்சம் மொட்டாக இருக்குது, நாளைக்கு பறிச்சிக்கலாம். அடுத்தது மினி பட்டன் ரோஸ், ரெட் கலரு, டபுள் கலரு, அப்புறம் எல்லோ, அந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக மினி பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 7-8 பூ கிடச்சிது. இது வந்து காஷ்மீரி ரோஸு. 2 பூக்கள் எனக்கு கிடச்சிது. நிறைய துளிர் விட்டு சைட் பிரான்ச்சஸ்லாம் நிறைய வந்து மொட்டுக்கள் நிறைய இருக்குது. அடுத்தது இது வந்து தாமரை கலரில் ஒரு ரோஸு, கலர் ரோஸு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது ஒரே ஒரு பன்னீர் ரோஸ், நம்மளுடைய வெள்ளை ரோஜா செடி. இன்றைக்கி வந்து ஒரு 3 பூ பறிச்சிக்கலான் இருக்கேன். நேற்று வந்து ஒரு 2 பூ அறுவடை பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 பூ மட்டும் பறிச்சிக்க போகிறோம். இன்னும் 2 மொட்டு இருக்குது, அதுக்கு நாளை மறுநாள் பறிச்சிக்கலாம். நம்மளுடைய உரங்களை ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு மருந்தடிக்கிறதன் மூலயமா நமக்கு இந்த அளவுக்கு ரோஸ் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். எவ்வளோ பெரிய பூக்களாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வெல்வெட் ரோஸ். நம்ம காய்கறி பறிக்கிற மாதிரி செடிக்கு நடுவில் பொந்துக்குள்ளாரெல்லாம் நிறைய சைட் பிரான்ச்சஸ் வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள். உள்ளார பூந்தடித்து பறிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து இதில் ஒரு 5 பூ அந்த மாதிரி பறிச்சுக்கிட்டேன் நான். பாருங்கள் மொட்டுக்கள் நிறைய இருக்குது. அடுத்தது டபுள் கலர் ரோஸு. இதுவும் பட்டன் ரோஸ் மாதிரி இது வகையறா தான். இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் வந்துச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு 4 பூக்கள் மட்டும் இதிலேருந்து நான் பறிச்சுக்கிட்டேன். அடுத்தது குட்டி செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி, பிங்க் கலர் ரோஸு, சாண்டில் கலர் ரோஸ். இது மாதிரி கலராக இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பூத்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 143 டபுள் அடுக்கு இந்த பூ வந்து எனக்கு ஒரு 100 பூக்கு மேலே டெய்லி கிடைக்கும். இதை வந்து நான் கீழே வீட்டில் என்ட்ரன்ஸில் அந்த தண்ணிக்குள்ளார நம்ம ப்ளசண்ட்டாக போட்டு வைப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி இந்த பூக்களெல்லாம் நான் அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளார வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஒரு நல்ல ப்ளசண்ட் வைப்ரேஷன் கிடைக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் லதா.